துலாத்திற்கு பணம் கொடுக்கும் கிரகம் எங்கெங்க இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும்? மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அது துலா லக்னம். ஒரு அபரிமிதமான செல்வத்தை அடையணும் அப்படின்னா இவங்களுக்கு சனி பகவான் தான். எந்த ஒரு ஜாதகத்தில் சனிச்சந்திரனுடைய பார்வை இருக்கிறதோ அவர்கள் அடிமட்டத்தில் இருந்தாலும் மேல்மட்டத்திற்கு வந்து விடுவார்கள். இந்த செவ்வாய் புதன் அப்படின்ற ரீதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரசிம்மருடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப உன்னத பலனை கொடுக்கும். ஆனா மகாலட்சுமியுடைய வழிபாடு. துலாத்துக்கு பணம் கொடுக்கும் கிரகம் எங்கெங்க இருந்தா என்ன பலன்? செவ்வாய் 6ல இருக்கும்போது நல்ல உழைப்பு உயர்வை வந்து கொடுக்கும். இல்லறம் பாதிக்கத்தான் செய்யும். இத்தனை இழப்புகள் இருந்தாலும் இதை சரி பண்றதுக்கு என்னன்னா சுகமே சொல்ல சாமி, சுகமே சுக செந்தில். துலாத்திற்கு பணம் கொடுக்கும் கிரகம் எங்கெங்க இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும்? இயற்கையா இந்த மனித ஜீவிதத்துல பிறந்து மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அது துலா லக்னம் தான். துலா லக்னத்துல பிறந்தவங்களை உண்மையிலே நான் என்ன செய்வேன்னா வணங்குவேன். ஏன் அப்படின்னா அர்ப்பணிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு, வாழ்வியல் போராட்டம் அப்படின்னு இவங்களுக்கு இருக்கு. துலா லக்னம் காலபுருஷனுடைய 7ஆம் இடம், இது வாழ்வியல் போராட்டம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பட் இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்றதான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வந்துடும். ஒரு சிலருக்கு குடும்பம் நல்லா அமையும், பொருளாதாரம் அமையாது. பொருளாதாரம் நிறைய நல்லா கிடைக்கும், சில நேரத்தில் குடும்ப உறவுகள் குடும்பம் அப்படின்றது இருக்காது. சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இவங்க சம்பாதிச்சு தான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு அவங்கள செம்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நியதி இதில் உண்டு. அப்போ 2 கூடவர் யாருன்னா செவ்வாய். இப்போ ஸ்தானாதிபதி அப்படின்ற அதிகாரம் இவங்களுக்கு செவ்வாய் தான் எடுத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்து அவர் இன்னொரு அதிகாரம் வாங்குறாரு, சப்தமாதிபதி. சரி, ஆனால் செவ்வாய் தனஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. ஆனால் தனம் அவருக்கு தானே சொந்தம். சரி, இவர் கொடுக்கணும். இவர் எந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அப்படின்னா இயல்பாக பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆன பின்பு தான் இவங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி அல்லது பொருளாதார மேன்மையை கொடுக்கணும். எல்லாத்துக்குமே 2ஆம் இடம்ன்றது குடும்பம் அமைஞ்சதுக்கு பின்னாடி அப்படின்னு இருந்தாலும் துலா லக்னத்தினுடைய இயற்கையா யாரை யோகாதிபதியா சொல்றாங்க அப்படின்னா 2 பேர். இதுல சனி வந்து சுக பஞ்சமாதிபதி என்ற அதிகாரத்தை வாங்குவார். புதன் வந்து பாக்கியாதிபதியாகி விரையாதிபதி என்ற அதிகாரத்தையும் பெறுவார். இப்போ பாக்கியாதிபதி அப்படின்றது நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இவர் நிறைந்த செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்க டிராபேக் என்ன அப்படின்னா அவர் 9-12 கூடையவர், காலபுருஷனுக்கு 3-6. அப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்க வெளிநாடு போய் உட்கார்ந்து சம்பாதிக்கக்கூடிய நிலையில் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ப்ராப்பர்ட்டியில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த ரீதியாக அது கிடைக்கும். இந்த புதன் செய்ய வேண்டிய வேலை அதுதான். ஆனால் வாழ்வியல் தேவைகளுக்கு இவங்களுடைய பொருளாதார மென்மையை கையில் எடுத்துக்கிறவர் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு இவங்களுக்கு. இந்த பொருளாதாரத்தை இவங்க சரியாக செம்மையாக வந்து சம்பாதிச்சு பயனுள்ள நிலையில் தன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையான சுகமேன்மைகளையும் தன்னுடைய சந்ததிக்கும் வாழ்க்கையினுடைய மேன்மைக்கும் இவங்க பொருளாதாரத்தை சீர்படுத்தணும் அல்லது செம்மைப்படுத்தணும் அல்லது சம்பாதிக்கணும் அல்லது நிறை செல்வத்தை அடையணும்னா அதுக்கு இவங்களுக்கு உதவக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா சனி பகவான் தான். அப்போ இந்த துலா லக்னத்துக்கு 2, 6, 10 இது காலபுருஷனுடைய மோட்ச திரிகோணமாக வரும், இவங்களுக்கு அர்த்த திரிகோணமாக வரும். அப்போ கடகம் விருச்சிகமேனும் இவங்களுக்கு 2, 6, 10. அப்போ 2 கூடையவர் செவ்வாய், 6 கூடையவர் குரு, 10 கூடையவர் சந்திரன். இப்போ இந்த செவ்வாய் குரு சந்திரன் அப்படி எடுத்துக்கிட்டா இப்போ குருவோட வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. ஆனால் செவ்வாயோட வீட்டில் விசாக 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சந்திரனுடைய வீட்லேயும் விசாக புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். பட் இதே 2 கூடைய செவ்வாய் லக்னத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் போய் நீச்சமாயிடுவார். இவர் நீச்சம், பட் அங்கே வந்து குரு உச்சம். அப்போ இவங்களுக்கு உத்தியோக ரீதியான பொருளாதார மேன்மை அல்லது உத்தியோக ரீதியாக தான் வரணும் அப்படின்றது சட்டம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியலில் வேலை செய்யக்கூடியவரும் இதே துலா லக்னத்தில் தான் இருப்பார். பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய முறையான சிண்டிகேட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த துலா லக்னத்தில். இது அதே துலா லக்னத்தில் பிறந்தவங்க தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் இந்த
துலா லக்னத்தில் பிறந்தவங்க தான் டீச்சிங் ப்ரொஃபஸர், காலேஜ், ஸ்கூலு இதில் இருக்கிறவங்களும் இவங்க தான் இருக்காங்க. அதே ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் அப்படின்ற ரீதியில் பெரிய பெரிய கல்லூரி, பாலிடெக்னிக்கு, காலேஜ் அப்படின்னு வச்சிருக்கிறவங்களும் இதே துலா லக்னத்தில் பிறந்தவங்க தான். அப்போ இவங்களுக்கு இது சார்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அபரிமிதமான செல்வத்தை தரணும், அடையணும் அப்படின்னா இவங்களுக்கு சனி பகவான் தான் இதில் வேலை பார்க்கணும். அப்போ இங்கே செவ்வாய் சனி, ஒரு பக்கம் குரு சனி, இன்னொரு பக்கம் சந்திரன் சனி. இப்போ 3 அமைப்பு இருக்கு. இவங்கள இதே செவ்வாயை சனி பார்த்தாலும் சனிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றாலும், அதே மாதிரி குரு சனி, குருவுக்கு 2இல் சனி நின்றாலும், அல்லது குரு சனி பார்வை இருந்தாலும், சந்திரன் சனி பார்த்தாலும், நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனை சனி பார்ப்பது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த தொழிலதிபர்கள் குறிக்கக்கூடியது. அது புணர்ப்புமாங்களே. அதெல்லாம் இங்க அதுக்கு வேலையே இல்லை. காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 10க்குடையவர் சனி. இப்ப இவர் சுகமென்மையை தரக்கூடிய அதிகாரம் பெற்றவர். சுகமென்மை எப்படி வரும்? கர்மமென்மை இருந்தா தானே வரும். அப்ப கர்மமென்மையை கொடுக்கக்கூடியவர் சனி. அப்ப மகரம் என்பது சனியோட வீடு, கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனுடைய வீட்டுல சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரமும், இங்க சனியோட வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமும் இந்த கடக ரகை மகர ரகையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சு. ஆகையினால் எந்த ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரனுடைய பார்வை இருக்கிறதோ அவர்கள் அடிமட்டத்தில் இருந்தாலும் மேல்மட்டத்திற்கு வந்து விடுவார்கள். இது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியமே இதுதான். நம்ம 1000 யோகங்களை பத்தி பேசலாம். நீங்க நல்ல மிகச்சிறந்த தொழிலதிபர் ஜாதகத்தை பாருங்க, சனிச்சந்திரன் பார்வை இருக்கும், நல்ல நிலையை கொடுத்துரும். அது எப்படின்னா அடிமட்டத்திலிருந்து வருது, மேல்மட்டத்திலிருந்து வர்றது கிடையாது. அப்ப இந்த இடத்துல சனி பகவானுக்கு மிகப்பெரிய அதிகம். அப்ப செவ்வாய் சனி பார்வை, குரு சனி பார்வை, சந்திரன் சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த எல்லாத்தையுமே மையப்படுத்துறது யாரு அப்படின்னா சனி பகவான் தான். அப்ப இந்த 3 நட்சத்திரத்தை நீங்க எடுங்க, அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தை நாம கையில் எடுக்கணும். அப்ப அனுச நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா காமதேனு. பூச நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னா பிரகஸ்பதி. இப்ப இந்த 3 பேருமே இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளேயே இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள சகலத்தையும் வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி கை கொள்றது அப்படின்றத இப்ப. அப்போ பல பேருக்கு நான் என்ன சொல்வேன், இப்ப துலா லக்னத்துக்காரங்களுக்கு பாருங்க, இது 4, 8, 12. மற்றவனுக்கெல்லாம் விபத்து நடந்தா இன்சூரன்ஸ் பணம் வருதோ வரலையோ, இவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் நிறைய வரும். நான் துலா லக்னத்துக்காரங்களை இன்சூரன்ஸ் நிறைய போட்டு வைங்கடான்னு தான் சொல்லுவேன். இன்சூரன்ஸ் பணம் இவங்களுக்கு நிறைய வரும். இதுல யார் எப்படி போய் ஏமாந்துடுறாங்க அப்படின்னா, இந்த 2ஆம் இடம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் இல்லவா, அதனால அன்எக்ஸ்பெக்டடா பணம் வரணும் அப்படின்ற ரீதியில சனி 5க்குடையவர் ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, இதுல நிறைய இருக்காங்க. அப்போ ஆசைப்பட்டு போய் மாற்றுறது தான் இவங்க பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா முறையா யதார்த்தமான வாழ்க்கையில அவங்களுடைய கர்மாவை மட்டுமே கவனிச்சு வந்தாங்கன்னா இந்த சனி பகவான் ஒரு நாள் இவங்களை கோடீஸ்வரனாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இதுக்கு நாம செய்யக்கூடிய பணிவுரைகள் என்ன? 1, இப்போ அனுச நட்சத்திரம் அப்படின்னா இப்போ மகா பெரியவருடைய இது நம்ம அனுசத்தை தான் கொண்டு போகிறோம். மகாலட்சுமி வழிபாடு, கனகதார ஸ்தோத்திரம், இதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணுறது ஒரு பக்கம். ஆனால் இந்த 2ஆம் இடம் என்பது ஜலராசி. இது ஒரு ஜலராசி. சனி பகவானுக்கே உரியது என்ன, நீங்கள் தெய்வம்னு போனீங்கன்னா என்ன, பெருமாளுடைய அம்சத்தை வேணால் எடுக்கலாம். பெருமாளுடைய அம்சத்திலேயே பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தின்னு ஒரு அம்சம் இருக்கு. வராகமூர்த்தி அதே அம்சத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரசிம்மர் இருக்கார், அதில் லட்சுமி நரசிம்மர் இருக்காரு, லட்சுமி நாராயண் இருக்கார், லட்சுமி நரசிம்மர் எடுத்துக்கலாம் இவங்க. அப்போ இந்த செவ்வாய் புதன் அப்படின்ற ரீதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரசிம்மருடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப உன்னத பலனை கொடுக்கும். ஆனால் மகாலட்சுமியுடைய வழிபாடு மிக சிறப்பான நிலையை இது கொடுக்கும். இன்னொன்று இதில் லக்னாதிபதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர் போய் 6ல் உச்சமடைவர். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியது உத்திரட்டாதி. அப்போ இவங்க என்ன செய்யணும், மாதம் ஒவ்வொரு மாதத்துலேயும் பூச நட்சத்திரம், துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜீவசமாதி வழிபாடு அப்படின்னு இவங்க தொடங்கினாங்கன்னா இவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். தொழில் மேன்மை, சகல சுகபத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடும். 1 இங்கிட்டு மகாலட்சுமி வழிபாடுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க போய் பைரவரை வழிபட்டு காமதேனுக்கு பசுவுக்கு இறை கொடுத்துட்டு வந்தாலே இவங்களுக்கு சகலமும் வற்றாத செல்வத்தை கொடுக்கும். அருமை.
அருமை. இது ஜென்ரலா இதுல இருக்கக்கூடியது. துலா லக்னத்துக்கு பணம் வர்றதுக்கு. ஆமா. இதுக்கு மேல என்னன்னா, துலா லக்னம் வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சனி பகவான் வந்து தொண்டுக்கு அதிபதி. அதான் துலா லக்னத்துல உச்சமடைவரே அவர் தான். அப்ப இவங்க என்ன பண்ணணும், தொண்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு கோயிலுக்கு உழவார படிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த நகரத்தை அல்லது தெருவை ஊரை சுத்தப்படுத்துறாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க எவ்வளவுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும். ஒன்று. இதோட ஆதரவற்ற முதியோரில் இருக்கு இல்லையா, தன்னுடைய வருமானத்தில் ஒரு 10% எடுத்து அதை ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு அவங்களுக்கு தேவைகளை வந்து காலம் கருதி, இப்போ ஒரு வெயில் காலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், குளிர்காலமாக இருந்தால் ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான அவங்க தேவைகளுக்கு இவங்க போய் செய்ய 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 இந்த சனி பகவான் இறக்கத்தினுடைய உச்சத்துக்கு போய் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதை விட டாப், நான் சில துலா லக்னத்தில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க, ஓரளவுக்கு நல்லா ஒரு இண்டஸ்ட்ரியல்லையோ அல்லது பெரிய ஆளாக இருக்காங்கன்னா, நான் அவங்ககிட்ட சொல்கிறது என்ன சொல்வேன்னா, அநாத பணங்கள் இருக்கு இல்லையா, இது காலபுருஷனுடைய 8ஆம் இடத்துல தான் இந்த இடம் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு 2ஆம் இடமா அமையுது. அதனால் ஆதரவற்ற அனாதை பணங்கள் இருக்கு இல்லையா, அந்த இது கெமிக்கரேஷனுக்கு அதை ஏதாவது பொருளுதவி செஞ்சு அதை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணாலே இவங்களுக்கு செல்வம் கோடி கோடியாக போகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்குள்ளே தான் இதனுடைய விஷயம் இருக்குது. இது இவங்க எங்கேயாவது பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க, பெருமாள் கோயிலுக்கு போனாங்கன்னா கருடால் வர இவங்க ஒரு 17 முறை சுற்றணும். சுற்றிட்டு அதே நேரத்தில் வராகமூர்த்தி வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, வராகமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மர், இந்த வழிபாடு செய்ய 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 யோகத்தினுடைய நிலை, எவ்வளோ பெரிய கடன் நிலை இருந்தாலும் சரி கிளியர் பண்ணிடும், எவ்வளோ பெரிய சொத்து சுகத்தை இழந்தாலும் சரி பட்ட மரத்தை துளுக்க வச்சிடும். அப்படி ஒரு அற்புதமான சக்தி வராகமூர்த்திக்கும் நரசிம்மருக்கும் உண்டு. அதை அவங்க வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அவங்க அடையலாம். நிச்சயமா சாமி. துலாத்துக்கு பணம் கொடுக்கும் கிரகம் எங்கெங்க இருந்தா என்ன பலன்கள்? ஆமாம். இப்போ பொதுவாக என்னென்னா, இப்போ செவ்வாய் அப்படின்னு தான் நம்ம எடுப்போம், தனஸ்தானாதிபதி செவ்வாய். இப்போ பொதுவாக தனஸ்தானாதிபதி தனக்காரகன் பார்த்தால் அது நன்மை. அப்போ இந்த செவ்வாய் குருவுக்கு 2லோ அல்லது குருவுக்கு திரிகோணத்திலையோ குருவின் பார்வை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது சிறப்பு. இப்போ செவ்வாய் 2ல் இருக்கிறது சிறப்பு, அதே 11 போய் இருக்கிறது சிறப்பு. ஆனால் 11ஆம் இடத்தை வந்து சரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம் தான். துலாலக்கணத்துக்கு 2 7 செவ்வாய் 11ல் உட்காந்தா மாரகாதிபதி பாதகத்தில் போய் உட்கார்ந்து, அது என்னைக்கு அவர் கொடுக்கறதுனால நமக்கு துன்பம் தான். அப்போ 2ஆம் இடத்துல லக்கணத்தில் இருக்காரு செவ்வாய் அப்படின்னா இவங்க வாழ்நாள் பூரா மற்றவங்களுக்காகவே உழைச்சி கொடுத்தாகணும். அதாவது இந்த லக்கணத்தில் துலாலக்கணத்தில் செவ்வாய் இருக்குன்னா சரி, பொருளாதார சிரமம், குடும்பத்தில் பல பிரச்சனைகள், உடன்பிறந்தோர் நாள் பிரச்சனைகள், இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அவர்களுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிச்சிடும். அப்போ 2ல் செவ்வாய் இருக்கு, தேவை அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டு வரும். ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இது இருக்குன்னா, துலாலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல தான் 10 கூடைய சந்திரன் நீச்சமாக வருது. அப்போ அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாருன்னா ஒரு நன்மையை செய்யும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதே செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல போய் உட்காருது, அப்போ அது தனுசு, அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இப்போ இவங்களுக்கு என்ன பொறுப்பு வருது, இவங்களுக்கு கொடுக்கணும், காசு பணத்தை கொடுக்கணும், உயர்கல்வியை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் யாருக்காக அப்படின்னா அந்த பணத்தை இவங்க கூட அனுபவிக்க முடியாது, தன் உடன் பிறந்தோருக்காகவே இவன் செலவழிச்சாகணும். செலவழிச்சாகணும். ஏன்னா அப்பா செய்ய வேண்டியது பூரா இவன் செஞ்ச கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சே ஆகணும், வேறு வழியே இல்லை, இங்கே சுயநல வேலையே செய்யாது. ஆனால் 4ல் செவ்வாய் போய் உட்காரும்போது அது உச்ச செவ்வாய், இவன் சம்பாதிச்சு தனக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பூரா உருவாக்கிடுவான், நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த செவ்வாய் 4ல் போய் உட்கார்ந்த உடனே இவர் 7 கூடையவர் தானே, அப்போ 7க்கு 10 தானே செவ்வாய் உச்சமாக. அப்போ 4ல் செவ்வாய் இருக்கும்போது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும், மனைவி நல்ல ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து இவனுக்கு சகலத்தையும் கொடுக்கும். இது ஒரு பக்கம். இப்போ இதே செவ்வாய் 5ல் போய் உட்கார்றாரு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3 குழந்தை அப்படின்றது இருக்கணும். இன்றைக்கு இருக்கிறவன் 2 குழந்தை 1 குழந்தையை பெற்றுக்கிறான், ஆனால் கரிச்சதும் 3 வந்து போகும் அப்படின்றது உண்மை. அப்போ குழந்தைகள் பிறக்க பிறக்க, குழந்தைகள் பிறந்த பின்பு நல்ல யோகத்தை கொடுக்கறது இந்த செவ்வாய் தான். ஏன்னா இதில் என்ன ஒரு இதுனா, இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்றத நீங்கள் இந்த செவ்வாயினுடைய எந்த பார்வையும் வந்து பெரிய நன்மை அளிக்கிறது இல்லை. இப்போ குறிப்பாக வந்து இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துடுறாரு.
அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை இந்த செவ்வாய் வந்து மட்டுப்படுத்த தான் செய்வார். அப்ப இவர் நல்லா இருக்கும்போது காசு இருக்காது, அல்லது குடும்பம் இருக்காது, அல்லது குடும்பமும் காசு இருக்கும்போது இவருக்கு அந்த எபிலிட்டி இருக்காது. இப்படி ஒரு இதை சங்கடத்தை கொடுத்துரும். ஆனா செவ்வாய் 6ல் இருக்கும்போது நல்ல உழைப்பு உயர்வை வந்து கொடுக்கும், இல்லறம் பாதிக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு பேசிக்கான ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு பேசிக்கான மேட்ரு என்னன்னா, ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். ஆமா ஆமா, இதைத்தான் வந்து அப்ப 6ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்ப இவனுக்கு உழைப்பு நல்லா இருக்கு, உயர்வு நல்லா இருக்கு, திருமண வாழ்க்கை சோபிப்பதில்லை. அது பொதுவாகவே 6ல செவ்வாய் இருந்தா பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த 6ஆம் இடத்துல போயாச்சுன்னா இல்லறத்த திருமண வாழ்க்கையை பாதிக்கத்தான் செய்யும். பட் 7ல செவ்வாய் வலுவான செவ்வாய் இது என்ன செய்யும், துலா லக்னத்துக்கு 7ல செவ்வாய் வந்து ஸ்ட்ராங். அப்ப வரக்கூடிய மனைவியை வந்து பக்கபலமா வச்சுக்கிட்டு இவருடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். ஒண்ணு 8ல செவ்வாய் இருக்கா, கிடைக்கிற ஆசை பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துடும். சூப்பர். கிடைக்கிற ஆசை இந்தாம்மா, இவன் கையில இருந்தா வந்தே 3 முறை பாக்கெட்ல ஓட்டி எடுத்துட்டு போயிருவேன். தெண்ட செலவு வெட்டி செலவா வரும். இது தேவையா? அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், இவனுக்கு 2 கூட வருவது 8ல 10 பைசா இவனுக்கு தேவைப்படும் போது காசே இருக்காது. அப்ப என்ன செய்யணும், கிடைக்கிறப்ப மனைவிட்ட கொடுத்தா வேணுங்கிறத அவங்ககிட்ட வாங்கிக்கிறது பெஸ்ட். இப்படி இருந்தா தப்பிச்சுக்கிடுவோம். இதே செவ்வாய் 9ல போய் உட்கார்ந்துருது, அவன் பாட்டுக்கு வெளியில போயிடணும். எங்கேயாவது வெளியில போய் இங்கேயும் இந்த தகப்பனாருடைய உறவுல தகப்பனார் செய்ய வேண்டியதை உடன் பிறந்தவருக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த 9ல் இருக்கக்கூடிய செவ்வாயும் செய்யும். அது துலாத்துல பொதுவாகவே எல்லாமே தகப்பனார் செய்ய வேண்டிய விஷயத்தை ஆமா, ஏன்னா அதுக்கு 3ஆம் இடம் காலவசத்துக்கு 9ஆம் இடம்ல, அதனால இவர் செய்ய வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு 10ல செவ்வாய் நீச்சமாயிருவார். இங்கதான் இவன் வந்து சூதானமா இருக்கணும். 10ல இருக்கக்கூடிய செவ்வாயும் உனக்கு யோகத்தை தான் தரும். இப்ப 10ல செவ்வாய் பூசத்துல போய் உட்கார்ந்துருதுன்னு வைங்க, சுக பஞ்சமாயுது தானே. அப்ப இவனுக்கு செவ்வாய் 2 7 கூடையவர் கல்யாணத்தை கொடுக்கும், நல்ல தொழிலை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல சிறுக சம்பாதிச்சு கொடுத்து வீடு வாசல் வண்டி வாகனம், அது குழந்தைகளுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துரும். இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாயா இருந்தாலும் செஞ்சிடும். அப்ப அது அங்க வந்து கொஞ்சம் கூட மட்டுப்படுத்தாது, சிறுக மேல வந்துருவான். ஆனா 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியா? 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய்த்தான் இது நம்ம நினைக்கிற லாபஸ்தானத்து தனஸ்தானாதிபதி லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றோம். ஆனா துலா லக்னத்துக்கு அது பாதஸ்தானம். அப்ப எந்த இடத்துல எந்த நண்பனை வந்து இவன் உயிருக்குறா நினைக்கிறானோ, அல்லது எந்த தனக்கு மூத்த சகோதரனை இவன் நம்புறானோ, அல்லது யார் மேல அதிகமான பிரிய வைக்கிறானோ, அவனாலேயே இவன் வந்து பிரச்சனை சந்திப்பான். அப்போ ஒரு பெரிய இது வரும். ஆனா 12ல் செவ்வாய் சம்பாதிச்சது பூரா இவன் விடணும். அப்ப விரயத்தை கிரயம் பண்ணலாம்ல. ஆமா. அப்ப துலா லக்னத்துக்கு 12ஆம் இடம் நிலத்தத்துவம் தானே. அப்ப அந்த இடத்துல இவன் காசை போடுறது பூராமே ஒரு பூமி வாங்கி வச்சாச்சுன்னா ஒரு பஞ்சாயத்து இல்லையில. அப்ப அந்த இடத்துலதான் இந்த பூமி யார் பேர்ல வாங்கணும் அப்படின்னா 3வது குழந்தை பேர்ல வாங்கணும். இல்ல இந்த காலம் 3வது குழந்தை இல்லைன்றீங்க. சரி, 3வது குழந்தை இல்லைனாலும் தகப்பன் பேர்ல வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அதை வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இவன் என்ன செய்வான், இந்த 12ல் இருக்க செவ்வாய் அந்நிய மனிதன் பேர்ல வாங்கக்கூடியதான் ஒரு இடத்த போய் வாங்கிடுவான். அதுதான் பஞ்சாயத்துக்கு வரும். அதுக்கு இவன் பேர்ல வாங்கினாலும் அது என்னைக்கு இருந்தாலும் கடனுக்காக போயிடும். அப்ப மனைவி பேரு கூட வாங்கி வச்சுக்கலாம். குழந்தை பேர்ல வேண்டாம், முதல் குழந்தை பேர்ல வாங்கக்கூடாது, மனைவி பேர்ல வாங்கிக்கலாம், தகப்பனார் பேர்ல வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருந்தா அவனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. எப்பயுமே ஜென்ரலா வந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது எல்லாத்துக்குமே எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை தன காரகன் குரு பார்த்தால் அவனுக்கு காசு பணத்தை கொடுக்கத்தான் செய்வார். அவர் அதிகாரம் என்ன அதிகாரம் பெற்று பார்க்கிறாருன்றதுக்கு அதை எப்படி கொடுப்பாருன்னு நம்ம எடுக்கணும். இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, பஞ்சமாதிபதி சனி. இப்ப அந்த பஞ்சமாதிபதி சனி வந்து கும்பத்துல இருக்காரு. கும்பத்துல இருந்து இந்த 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்கிறாரு. சார், இவனுடைய அடுத்த தலைமுறைக்கு பூரா காசு பணம் செல்வ செழிப்பை ஏற்படுத்திடுவான். இது கும்பச்சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது. ஆனா அதே நேரத்துல கன்னி சனியாக இருந்து அந்த சனி இந்த 2ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா இவன் பூர்வீக சொத்தை பூரா வந்து அழிச்சிருவான், காசு பணத்தை பூரா காலி பண்ணிடுவான். அப்ப அன்றாட செலவு கூட கஷ்டப்படுவான். சனியுடைய பார்வை 3ஆம் பார்வைக்கு 10ஆம் பார்வைக்கு உள்ள வித்தியாசம். ஒவ்வொரு பார்வைக்கு ஒரு வித்தியாசம். ஆமா 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 ஆமா. சனிக்கு 3ஆம் பார்வையில் சனிக்கு 3ஆம் இடத்துல கூடிய கிரகத்தினுடைய நிலையை வந்து அவரு இது பண்ணிடுவார். அப்ப சனிக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பது
அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இதே இடத்துல இந்த சனி செவ்வாய் பார்வை வந்து நல்லதா? இப்ப நம்ம சொல்லுவோம் பஞ்சமாதிபதி தனஸ்தானம் பார்க்கறது யோகம்ல. ஆனா இந்த சனியும் செவ்வாயும் பார்வை இருந்து நம்ம சரின்னு எடுத்துக்கலாமா? கூடாது. சனி செவ்வாய் சசாஸ்திரத்தில் இருந்துடலாமா? அதுவும் கூடாதுதான். ஆனா ஏதாவது ஒரு அமைப்பு இதுல இருக்கத்தான் செய்யும். அப்ப சனி செவ்வாய் சசாஸ்திரத்தில் இருக்கிறது அப்படின்றதுக்கு அது ஒரு தனி சாப்டர். அதை பத்தி பேசணும்னா ஒரு இதே நம்ம தனியா கொடுக்கணும், ஜென்ரலா கொடுக்கறதா இருந்தாலும். பட் இந்த இடத்துல என்ன, பஞ்சமாதிபதி தனஸ்தான பார்க்கிறார், கொடுக்கலாம். பாக்கியாதிபதி புதன், தனஸ்தான அதிபதி செவ்வாய் பார்த்தா. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம சொல்லுவோம் பாக்கியாதிபதி தனஸ்தானாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. இப்ப நீங்க செவ்வாயோட நட்சத்திரத்தை இருந்தா உடைப்பட்ட நட்சத்திரம் தான். ஒன்னு அர்த்த திரியோணத்துல இருக்கும், ஒன்னு காம திரியோணத்துல இருக்கும். அப்ப அர்த்த திரியோணத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல போய் இந்த பாக்கியாதிபதினா இவர் என்ன செய்வாரு? காம திரியோணத்துல இருக்கக்கூடிய புதன் செவ்வாசாரத்துல இருந்தா இவர் என்ன செய்வார்னு இருக்கு. ஆனால் மொத்தத்துல பாக்கியாதிபதியாகிய புதன் செவ்வாசாரம் பெற்று விடுகிறார். அந்த பாக்கியாதிபதி புதனை இந்த சனியே பார்க்கிறார், அப்படி வச்சுக்கொள்வோம். அதுல குரு பார்க்கிறார். அப்ப இவருக்கு உயர்ந்த வழியில, நல்ல வழியில இருந்து காசு பணத்தை நிறைய கொடுத்தாலும் ஒரு நாள் கடன் நிலையை உண்டு பண்ணி அத்தனை அவரே காலி பண்ணுவார். ஏன்னா இந்த புதனுக்கு செவ்வாய் வேதகன், சனிக்கு செவ்வாய் வேதகன். ஏன்னா இவங்களுக்கு கஷ்டம் அப்படித்தான் வருது. சனிக்கு செவ்வாய் வேதகன், புரியுது, புதனுக்கு செவ்வாய் வேதகன். அதனால் புதனுக்கு சனி செவ்வாய் வேதனை கூட ஒரு வழியில அவரு ஏதாவது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு சனி பகவான் வந்து முன்னாடி இருந்து காப்பாற்றுருவான் மனுஷன். ஆனா புதன் சமயோசித்தமா ஒரு இடத்துல நம்ம பழி வாங்கி விட்டுருவாரு. அவரு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் கடனாளி ஆக்கி பூராத்தை காலி பண்ணிடுவான் மனுஷன். இத்தனை இழப்புகள் இருந்தாலும் இதை சரி பண்றதுக்கு என்னன்னா, நான் சொல்லக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு செய்யறது. ஆமா, நீங்க வழிபாடு சொல்லிட்டீங்க, பரிகாரம் சொல்லிட்டீங்க, முதலே சொல்லிட்டீங்க. முதியோர் இல்லத்துக்கு செய்யறதும், அந்த அனாதை பணத்தை வந்து இது பண்றதும், இமக்கிரியை பண்றதும், காமதேனு வழிபாடும், ஜீவசமாதி வழிபாடும் இவர்களுக்கு என்றைக்கும் நல்ல நிலையை கொடுத்துக்கிட்டே வரும். இதை செஞ்சாலே அற்புதம். நிச்சயமா சாமி, நெஞ்சார்ந்த நன்றிகள். துலாமுக்கு இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க, நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, சுகமே சுகம் சாமி. நன்றி, நன்றி, நன்றி.